வாழைக்கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு மொச்சப்பயிரான இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எவ்வளோ சோறு உள்ளே போகுதுன்ற அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யப்பா. 100 மொச்சப்பயிரை எண்ணெயில் வறுத்து 5 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். 2 தக்காளி பழம் 2 பச்சை பழம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மசிகிற அளவுக்கு நான் வந்து கருவாடையும் சேர்த்து இது கூடயே வதக்கலாம். எண்ணெயில் 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், பிஞ்சு கத்திரிக்காய், அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இது நல்லா வதங்கி வந்து 2 ஸ்பூனு வந்து குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது கூடயே வந்து நம்ம வந்து ஒரு எலுமிச்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளியும் சேர்த்துக்கிட்டு வேக வச்ச மொச்சப்பயிரையும் இது கூடயே சேர்த்துக்கிட்டு முருங்கைக்காயும் போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு ஃபுல்லாக வேக விட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காயை ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான மொச்சப்பயிரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.